நியூசிலாந்து தேசத்துல கைவிடப்பட்ட நாய்களை அந்த ஷெல்டர்ல இருந்து எடுத்து ஒரு அமைப்பினர் ஒரு கார்ல உட்கார வைத்து அதுக்கு ஆக்சிலேட்டர், அதற்கு கியர், அதற்கு ஸ்டியரிங், அதற்கு சாவி போடுறது, இவ்விதமாய் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த நாய்களை காரை ஓட்டும்படி வைத்தாங்க. ஒருவேளை அதை வீடியோ எடுத்து அதை உலகத்துக்கு காண்பிக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சினிமா செட்டிங்ல வேற, சினிமா ஷூட்டிங்ல வேற, ஆனா ஆளே இல்லாம பக்கத்துல ஒரு ஆளுடைய உதவி இல்லாம இந்த நாய்கள் காரை இப்படி ஓட்டுது என்று சொல்லி அவள் பிரமித்தார்கள். அப்பொழுது சொன்னாங்களாம், இவைகள் எந்த விதத்திலும் ஒரு பெரிய பிரீட் இல்லை, இவை எல்லாம் ஆர்டினரி அபேண்டன் டாக்ஸ். ஆனால் அவைகளுக்கு ஒரு நாளும் அறிவு குறைவில்லை என்று சொல்லி மற்றவங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி கொடுத்தார்களாம். வேதம் சொல்கின்றது, பாலினும் ஒரு மனிதன் சொல்கின்றார், பாவிலே பிரதான பாவி நான் தான் என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனையும் கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் இவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல பைபிள்ல முற்கால் வாசி எழுதினது இந்த பிரதான பாவி தான் எழுதியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களை நீங்க தரம் தாழ்த்தி கொள்ளாதீங்க, உங்களை நீங்க தட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் கூட பயன்படுத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கின்றார். உங்களுக்குள்ள அதே கிருபை, அதே காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் ஒருவேளை இருப்போம்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவரை நெருங்கி வருவோம். நாம கேட்போம், என்னையும் பயன்படுத்துங்க, எனக்குள்ளா இருக்கிற அந்த ட்ரெஷரையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது எல்லா விதத்திலும் நம்மை பிரகாசிக்கின்ற மெய் ஒளி அவராய் இருக்கின்றார். அவரே நம்மை பயன்படுத்துவார். நம்மை மற்றவர்கள் முன்பு பெரிய சாட்சியை நிறுத்துவார். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.